டிடிவி தினகரன் அவங்களையும், ஓபிஎஸ் அவங்களையுமே வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்தா, டிவிகேயால ஜெயிச்சிட முடியுமா? இது 2மே அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு கட்சியா பலமா பார்க்கப்படுது. இந்த 3,42,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. பலாப்பழம் என்கிற சுயேச்சை சின்னத்தில் நின்று ராமநாதபுரத்தில் அதிமுகவை தோற்கடித்து 3,42,000 ஓட்டு. அது போதும். 2,90,000 ஓட்டு வாங்கியிருக்காரு டிடிவி தினகரன் தேனியில. யார் வெற்றி பெற்றாலும் தங்கச்சி 5,000க்கு மேல வாக்கு வாங்க முடியாது. போன தேர்தலே திமுகவுக்கு மொத்த 4 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் அதிமுகவுக்கும் இதுக்கும். அதனால டிடிவி தினகரனை அலட்சியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு, அலட்சியப்படுத்தக்கூடாது. ஓபிஎஸ்ஸையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். இவர் ஒரு 2 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவையும் திமுகவையும் தோற்கடித்தவர். அவருக்கு ஒரு ஃபேஸ்ட் வேல்யூ இருக்கு. அது மாதிரி ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதுல தினகரனுக்கு இருக்கிற அந்த ஆற்றல் வேற எந்த தலைவர்கிட்டையும் நான் பார்க்கல. அதனால கிடைக்கிற ஆயுதங்களை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம்.